ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு இதமாக குடிக்கிறதுக்கு டெண்டர் கோகோனட் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது இளநீர் புட்டிங். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கேன். இளநீர் வழுக்க எடுத்து வச்சுக்கேன். இது ஒரு பவுலில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் கூட பாதாம் பிசணும், சப்ஜா சீடும் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் இளநீர் வழுக்க, கேஷ்யூ நட்டு, பாதாம், கொஞ்சமாக ஸ்மெல்லுக்காண்டி ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கேன். ஸோ இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம், அதுக்கப்புறம் தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க ஃப்ரெஷ் முதல் தேங்காய் பால் கூட இந்த நம்ம அரைச்சி வச்சுக்க மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க இளநீர் வழுக்கைகள் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் ஒரு கிளாஸ் பவுலில் டம்ளரில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 hours செட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கவே செம்ம எம்மியாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு 2 to 3 hours கழித்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது கூடவே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி டூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரியலி அமேசிங். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த சம்மர் சீசனில் வீட்டிலே ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.